மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவியல் என்பது சிறப்பான ஞானம் என்றால் சமயம் என்பது நிலையான ஞானம் என்கிறார்கள். சமய சிந்தனைகளும் அறிவியல் சார்ந்ததே. அறிவு முதிர்ச்சியின் வெளிப்பாடே ஆலயங்கள் என்றால் மிக இல்லை. அந்த வகையில் தமிழகத்து ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வரும் இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும். தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகனின் வழிபாடு கடல் கடந்து அங்குள்ள பக்தர்களுக்கு அருள் புரிகின்றான். மலேசியாவில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றே இந்த பத்துமலை திருமுருகன் திருத்தலம். இன்றைய நமது ஆலயம் நிகழ்ச்சியில் இந்த பத்துமலை பன்னிருகை வேலன் திருத்தலத்தையே நாம் காண இருக்கிறோம். கத்தும் கடல் சூழும் கவினார் மலேசியத்து பத்துமலை மீதமர்ந்து பாலிக்கும் வித்தகனை கண்டால் கலிதீரும் கந்தன் திருப்பெயரை விண்டால் விலகும் வினை என்றொரு பாடல் பத்துமலை முருகனின் பெருமையை கூறும். தமிழ்நாட்டில் பழனி என்றால் மலேசியாவில் பத்துமலை. மலேசிய நாட்டில் கோலாலம்பூரில் அழகுமிகு குகை கோயிலாக இந்த பத்துமலை திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இது ஒரு வகை சுண்ணாம்பு கல்லே பளிங்கு கல்லாக காட்சியளிக்கிறது. வெண்ணிறமான இம்மலையை வெண்குன்றம் என்றும் ஸ்வேதகிரி என்றும் அழைக்கிறார்கள். இருநூற்று 72 படிகள் ஏறிச் சென்றால் மலை உச்சியில் உள்ள குகையில் முருகப்பெருமான் அழகுமிளிர காட்சியளிக்கின்றான். காயாரோகணம் பிள்ளை என்ற அடியாரின் கனவில் அம்பிகை வந்து மலை மீது முருகனுக்கு கோவில் எழுப்ப கட்டளையிட்டதாக இத்திருக்கோயில் தலவரலாறு கூறுகிறது. இந்த பத்துமலை முருகன் திருக்கோயிலுக்கு செல்ல இருவழி சிமெண்ட் படிக்கட்டுகள் உள்ளன. பத்துமலை அடிவாரத்திலும் மலை உச்சியிலும் 2 பிரம்மாண்ட சித்திர கோபுர வாயில்கள் உள்ளன. பத்துமலை இயற்கையாகவே நல்ல காற்று மற்றும் வெப்பம் தாழ்ந்த பகுதியாக இருப்பதால் உள்ளே நுழையும் போது குளிர் நம்மை இதமாக அணைக்கிறது.
21 அடி உயரமுள்ள வெள்ளிரதம் இந்த 10 மலை கோயிலுக்கு பெருமை சேர்க்கிறது. முருகவேள் மீது பற்றுள்ள மலேசிய மக்கள் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். ஒருமுறை சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுமே என போரூர் சன்னதி முறை சொல்கிறது. தந்தைக்கே உபதேசம் செய்த தெய்வமாகிய முருகன் மலேசிய மண்ணில் 10 மலையில் பக்தர்களுக்கு அருள் புரியும் அழகே அழகு. அவனது அருளே அருள். திருக்கோயிலுக்கு செல்லும் வழியில் புராணச் செய்திகள், வரலாறுகளை விளக்கும் வகையில் மிகப்பெரிய சித்திர கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்றதொரு கலைக்கூடத்தை வேறெந்த கோயிலிலும் காண முடியாது. மௌன சுவாமிகள் வாழ்ந்த இடம் இன்றும் மௌன சுவாமியார் சமாதி மண்டபமாக இருக்கிறது. கோலாலம்பூரிலிருந்து 7 கல் தொலைவில் இருக்கும் 10 மலை முருகன் திருவீதி உலாவின் போது மக்களுக்கு காட்சி தரும் வகையில் சுவாமி மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10 மலை குகை கோயிலில் உலகப் பொதுமறை தமிழ் வேதமாகிய திருக்குறளை சிற்பங்களாக விளக்கும் வள்ளுவர் கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கலைக்கூடத்திற்கு அருகில் மலை உச்சியில் வெங்கடாசலபதி குகை மற்றும் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களுடன் கூடிய ராமாயண குகை ஆகியவை இந்த 10 மலைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளன. உலகிலேயே மிக உயரமான முருகனாக 140 அடி உயரம் கொண்ட இந்த 10 மலை முருகன் தம்மை நாடி வருகின்றவர்களுக்கு நல்லருள் புரிகிறான். பரிம்பள்ளம் பிள்ளை கனவில் அம்பாள் தோன்றி இந்த 10 மலையிலே ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று சொன்னதாகவும், அதற்கு ஏற்ப திரு காயோரகம் பிள்ளை, திரு கந்தப்பை தேவர் ஆகிய இருவரும் ஒரு வேலை எடுத்து சென்று சிரமமாக ஏறி சென்று 10 மலை மேல் குகையில் வேலை நட்டதாகவும், அன்றிலிருந்து இங்கே 10 மலை தைப்பூசம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் படிகள் இல்லை, மக்கள் ஏறிதான் சென்றிருக்கின்றார்கள். 1930 அங்கு
முதல் படிக்கட்டு கட்டப்பட்டது. அப்பொழுது மக்கள் ஏறி சென்றார்கள். ஒரு நாள் சம்பளத்தை ஊதியமாக பொதுமக்கள் வழங்கினார்கள். இப்படி பொதுமக்கள் வழங்கிய ஒரு நிதியிலிருந்து 3வது படிக்கட்டு கட்டப்பட்டது. பிறகு அரசாங்கத்தின் உதவி மற்றும் ஆங்கிலேயர்களுடைய உதவி என்பதன் காரணத்தினால் இங்கு கீழே இருக்கக்கூடிய நிலமும் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தால் பத்துமலை திருத்தலத்திற்கு வாங்கப்பட்டது. இங்கு ஒரு 16 ஏக்கர் நிலம் பரப்பளவில் இந்த பத்துமலை சுற்றுச்சுவருக்கு கீழே இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயம் இப்பொழுது பல ஆலயங்களை கொண்டிருக்கின்ற எல்லா வைணவம் சைவம் எல்லாமே ஒருங்கே அமைந்திருக்கின்ற ஒரு திருத்தலமாக பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்குகின்றது. இந்த கோயில் மேலே வள்ளி தேவமணி கோயில் இருக்கின்றது. 272 படிகளை ஏறி சென்றால் அங்கு பல வகையான குகைகளை பார்க்கலாம். 6 படை வீடுகளை அங்கு சித்தரித்திருக்கின்றோம். அதன் பிறகு வேலாயுத குகை, அங்குதான் மூலஸ்தானம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பத்துமலையில் தைப்பூச உற்சவம் மிக விமரிசையாக ஒரு வார காலமாக கொண்டாடப்படுகின்றது. 12 லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு விழாவாகவும் இந்த விழா பெரிய விழாவாக இது நடைபெறுகின்றது. இந்த பத்துமலையை சுற்றிலும் கடைகள் இருக்கின்றன. கேக் விழா என்ற ஒரு கலைக்கூடம் இருக்கின்றது. வள்ளுவர் கோட்டம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு இந்த பத்துமலை 7வது வீடாக சொல்லப்படுகிறது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கும் இந்த குகைக்கோயில் குகனை வணங்கினால் குலம், கல்வி, தனம் மேன்மையுறும் என்கிறார்கள். வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது சான்றோர் வாக்கு. திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான வேண்டுகோளை வைக்கின்றார். நாம் சொல்கின்றோம் அல்லவா, அப்பா என்னை காப்பாற்று, தெய்வமே என்னை காப்பாற்று என்று வேண்டுகின்றோமே. இந்த வேண்டுகோளை நமக்காக, அதாவது நாம் செய்வதற்காக அருணகிரிநாதர் அங்கே சொல்லி இருக்கின்றார். அந்த பாடலில் அவர் என்னென்ன தகவலை சொல்கின்றார்? கந்தர் அலங்காரத்தில் இப்பாடல் 99வது பாடல். காவி கமல என்று தொடங்கும் அப்பாடல். அந்த பாடலை அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது தன்னுடைய மனது, அதாவது நம் மனது எவ்வாறெல்லாம் பதறி தவிக்கின்றது என்று அருணகிரிநாதர் அங்கே விளக்குகின்றார். கேட்டால் நமக்கே உள்ளம் உருகும். காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய்,
காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் தூவி குலமையில் வாகனனே. காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருளாய் தூவி குலமையில் வாகனனே. துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாது, தாவி படர கொழு கொம்பு இல்லாது தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. முருகப்பெருமானே, காவி நிறத்தில் இருக்கக்கூடியது அந்த தாமரை பூ என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த காவி நிறத்தில் தாமரை மலரை போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து என்னை காப்பாற்றி அருள் செய் என்று வேண்டுகின்றார். எளிமையான ஒரு விளக்கம். தெய்வமே எனக்கு உன் திருவடியை கொடு, தெய்வமே என்னை உன் திருவடியில் சேர்த்து கொள்ளுன்னா கதையை முடிச்சிரு என்பது பொருள் அல்ல. தெரிகின்றதா? பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதாவது இறைவனுடைய இரண்டு திருவடிகளும், ஒன்று நூலறிவு, ஒன்னொன்று ஞானம், அதாவது அதை அனுபவத்தில் கொண்டு வந்து தெளிந்தது என்பது பொருள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்லவைகளை உணரவும் அவைகளை கடைபிடிக்கவும் எனக்கு நல்வழிகாட்டி என்னை காப்பாற்று என்பது பொருள் இந்த இடத்தில். அடுத்தது, இவர் ஏன் காவி நிறத்தை சொல்ல வேண்டும்? முன்னோர்களுடைய அந்த அனுபவ அறிவை, அதாவது பட்டறிவு என்று சொல்வார்களே, அனுபவப்பட்டு அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கும் இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கும். காவி என்பது அந்த காவி ஆடை என்று சொல்கின்றோம் அல்லவா, அதை எல்லோரும் இல்லறத்தார்கள் நாம் அணிய மாட்டோம், அணியவும் கூடாது. எல்லாரும் காவி கட்டிக்கூடாது, சரிதா? அது துறவிகளுக்கு என்று நாம் சொல்லுவோம். ஏன் துறவிகளுக்கு வேறு ஆடை சொல்லியிருக்கக்கூடாதா? ஏன் காவி ஆடையை சொன்னார்கள் முன்னோர்கள்? ஏன் அவ்வாறு வகுத்து வைத்தார்கள் என்றால் அது வேறு எதுவும் அல்ல. துறவிகள் என்பவர்கள், அதாவது உண்மையான துறவிகள், ஒரு நாள் இருந்த இடத்தில் மறுநாள் இருக்க மாட்டார்கள், தங்கக்கூடாது, இருக்கவும் கூடாது. இடம் விட்டு இடம் பெயர்ந்து போய் கொண்டிருப்பார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லவைகளை சொல்லி அவர்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். அவர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் படுப்பார்கள், எங்கு வேண்டுமானாலும் உறங்குவார்கள். அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான பூச்சி பொட்டு சொல்கின்றோம் அல்லவா, அந்த பூச்சிகளினால் எந்த விதமான ஒரு இடையூறும் அவர்களுக்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே காவி ஆடை. என்னால் காவி ஆடை என்பது மற்ற பூச்சி பொட்டுகள் நம்மை நெருங்காமல் கட்டி காக்கக்கூடியது. அதாவது செம்மண்ணை நல்லா பொடி பண்ணி அதை கொழ 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 கொழன்னு இருக்கும், அதில் இந்த வெள்ளை ஆடையை நனைத்து அது காவி நிறமாக மாறிவிடும். அந்த செம்மண் அதில் ஏறி இருக்கிறதல்லவா, அது பூச்சிகள் பக்கத்தில் வராதவாறு தடுக்கும். இதன் காரணமாகத்தான் வீடுகளில் ஒரு நாள் கிழமை ஒரு 100 பேர் கூடுகின்றோம் என்றால், செம்மண் கோலம் போட்டாச்சா, இந்த செம்மண்ணை எடுத்து அப்படியே ஓரமாக அதை பார்டர் போட்ட மாதிரி போடு என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். அலங்காரத்திற்காக அல்ல, இதன் காரணமாகத்தான். அப்படி எந்த விதமான தீங்குகளும் நேராமல், எந்த விதமான இடையூறுகளும் பூச்சி பொட்டும் தொல்லை தராமல் அவர்கள் காவி அணிகின்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இங்கே காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அதாவது எந்த விதமான பூச்சி பொட்டும்னா இந்த இடத்தில் இன்னொரு பொருள் என்ன என்றால், சின்னதாகத்தான் இருக்கும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய விருப்பங்கள், நாம் செய்யக்கூடிய தீமைகள் என்னை பாதித்து விடக்கூடாது, அப்பா எனக்கு நல்வழி காட்டி அருள் செய் என்பதற்காகவே காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்து அருளாய் தூவி குலமையில் வாகனனே. என்ன வாக்கு! தமிழில் நாம் இறகு சிறகு என்போம், ஆனால் அருணகிரிநாதர் இங்கே தூவி என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள். மயில் தூவி சொல்லுவோமே, அந்த இறகு இருக்கின்றதல்லவா, தூவி என்பது பொருள். அந்த அழகாக அந்த மயில் வாகனம் என்பது சிறகை அப்படியே விரித்து பறந்து வருகின்றது, அதில் வரக்கூடிய முருகப்பெருமானே என்பது பொருள். இந்த மயில் வாகனம் என்றால் என்ன? ஆதிசங்கரர் அவருடைய சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூலில் அவரும் சொல்லி இருக்கின்றார், மறைகளே முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருக்கின்றது என்று.
அருணகிரிநாதரும் வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் என்ற திருப்புகழில் இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இத்திருப்புகழை விரிவாகவே ஆன தனிமந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே என்று அவரும் இதே தகவலை சொல்லியிருக்கின்றார் அந்த திருப்புகழில். அப்படி மக்கள் நல்வாழ்வு வாழ வழிகாட்டக்கூடிய மறைகளே உனக்கு வாகனமாக இருக்கின்றன. அப்பா, நீ அதன் மேல் ஏறி வந்து எனக்கு நல்வழி காட்டி அருள் செய்ய வேண்டாமா என்பது பொருள். இன்னும் ஒரு பொருள், இறைவனுக்கு வாகனம் என்றால் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள், அறச்செயல்கள், தர்ம செயல்கள் அவனுக்கு வாகனமாக இருந்து நம்மிடம் அழைத்து வருகின்றன என்று பெரிய புராணத்தின் மூலமாகவும் பார்த்தோம் அல்லவா? அப்படி நற்செயல்களை செய்து என்றும் நல்வாழ்வு வாழ எனக்கு வழிகாட்டி என்னை காப்பாட்டு என்று அருணகிரிநாதர் இங்கே வேண்டுகின்றார். அந்த முருகப்பெருமான் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி என்றும் நல்வழி காட்டி எல்லா விதமான மங்களங்களையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நம் குடும்பங்களில் நிறைக்கும்படியாக வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.